தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு அப்படின்னு சொல்லுவா. நாம் பிரயோகப்படுத்துகிற வார்த்தையில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அடுத்தவாளோட பலகீனத்தையோ இயலாமையையோ குத்தி காட்டுற மாதிரி பேசுறது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுவும் சிவராமன் பாலாவோட நிலை, அது தெய்வ சங்கல்பம். அதுல குத்தங்குறை கண்டுபிடிச்சது மகா பாவம். மாப்பிள்ளைவாள், உங்க வார்த்தை தெய்வ நிந்தனைக்கு சமம். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே உங்களுக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். என்ன நீங்க இப்படி சொல்லிட்டே இல்லை மாமா? எப்பவும் என்ன உரிமையோடையும் வாஞ்சியோடையும் சேஷு சேஷுன்னு கூப்பிட்டு இருந்தேன். நீங்க எப்போ என்ன திடீர்னு மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டுட்டாலோ, நான் எப்போவுமே இந்த ஆற்றுல என்ன ஒரு மாப்பிள்ளையா நினச்சிட்டதே இல்லை. நானும் இந்த ஆற்றுல ஒரு பிள்ளையா எல்லா காரியத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு யார் மனசும் நோகாம தானே நடந்துட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு அந்நியப்படுத்தினதோட மட்டும் இல்லாமல் சிவராமன் கை வாங்கினதையும் கண்டிக்காம. மாப்பிள்ளை வாழ், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். சிவராமன் உங்க மேல கை ஓங்கினதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். கணக்கு வழக்கில் ஏதோ ஒரு சின்ன வித்தியாசம் வந்திருக்கலாம். அதுக்காக நீங்க இவனை இழிவா பேசினது மன்னிக்க முடியாத குத்தம். அதுவும் தவிர சிவராமன் இந்த அகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அந்த உரிமை யாருக்கும் கிடையாது. நன்னா புரியுறது. அவையும் இது நாள் வரைக்கும் இது நம்ப, இவ எல்லாரும் நம்ப மனுஷா அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இவ எல்லாரும் புரிய வச்சுட்டா. பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நன்னாவே தெளிய வச்சுட்டா. இத்தனை நாள் இந்த ஆற்றுல நமக்கு அடைக்கலம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நன்னா உணர்த்திட்டா. அதனால நாம இந்த க்ஷணமே இந்த ஆற்றை விட்டு போறதுதான் உச்சிதம். நாங்கள் உத்தரவு வாங்கிக்கிறோம். எல்லாருக்கும் அநேக கோடி நமஸ்காரங்கள். சேஷ், இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அப்பா நியாய தர்மத்தை எடுத்து சொல்லுவார், பாரபட்சம் பார்க்க மாட்டார்.
ஆனா புத்திர பாசம் அவர் கண்ணை மறைச்சிடுத்து போல் இருக்கு. இவரை கண் கலங்க வச்சிட்டார். தம் புள்ள செஞ்ச குத்தத்தை மறந்துட்டு ஏன் ஆத்துக்காரரை கண்டிக்கிற தோரணையில பேசிட்டார். அதிர்ச்சியில இவரும் வாய் அடைச்சு போயிட்டார். என்னதான் என் அப்பாவா அண்ணாவா இருந்தாலும் ஏன் அகமுடையான் அவர் அவமானப்படுறத என்னால தாங்கிக்க முடியல, பொறுத்துக்கவும் முடியல. ஆத்துல இருந்து கோவமா புறப்படுறோன்னு சொல்லிட்டு கிளம்பணும்னு நினைச்சோமே தவிர திடீர்னு எங்க போய் நிக்கிறதுன்னே தெரியல. உட்காத்துக்கு போலான்னா அந்த மாதிரியான சந்தர்ப்பம் சூழ்நிலை அங்க இல்ல. இங்க பாருங்கோக்கா, நீங்க இப்படி நீட்டி முழக்கி சங்கோச்சப்பட்டுன்னு எதுவுமே என்கிட்ட சொல்ல வேண்டாம். எப்போ ஆத்து வாசல்ல குழந்தையோட வந்து நின்னேலோ அப்பவே நான் எல்லாம் புரிஞ்சுட்டேன். நீங்க இங்க தாராளமா தங்கலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்ல ருக்கு, நாங்க இங்க நிரந்தரமா வசிக்க போறது இல்ல. ஏதோ ஒரு 10-15 நாளைக்கு மட்டும்தான். அதுக்குள்ள நாங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறோம். நானும் உங்களை வற்புறுத்த போறதில்ல. தன்மானம் எவ்வளோ முக்கியம்னு நீக்கு நன்னாவே தெரியும். அதனால உங்க மனசுக்கு எப்படி தோன்றதோ அப்படி முடிவெடுங்கோ. நானும் சில எண்ணங்களை மனசுல வச்சுண்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன நானே மேம்படுத்திக்கிறதுக்கும் ஒசத்திக்கிறதுக்கும் இப்பதான் செய்தித்தாள்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், லட்சியம் இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். அதை நோக்கி பயணிக்கிறதுன்னு நான் இப்போ தீர்மானம் பண்ணியிருக்கேன். அதனால உங்களை நிரந்தரமா இங்க இருங்கோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில நானும் இல்லை. அதுக்காக நீங்க இங்க இருக்கிறதுல நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சு போறதில்ல. உங்களுக்கு சௌரியமா ஒரு ஜாக கிடைக்கிற வரைக்கும் தாராளமா இங்க இருந்துக்கலாம். அந்த நம்பிக்கையில தான் நாங்களும் இங்க வந்துட்டோம். ருக்கு, காலம் எப்படி மாறி மனுஷால எப்படி மாத்துறது பாத்தியா? ஒரு காலத்துல நானே உன்னை அக்கா, எதுக்கு இப்போ பழசெல்லாம் நினைச்சுன்னு மனசை போட்டு குழப்பின்னு இருக்கேள்? வேண்டாமே. நீங்க இங்க இருக்கிறது தான் உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும், எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சூழ்நிலையில நீங்க இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நீக்கும் தோன்றது. அம்மா பசிக்கிறதுமா. முதல்ல சூடா காப்பி குடிங்க, அப்புறம் வயிற்றுக்கு ஆகாரம் பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் சாமா சஜ்ஜாலாம் எடுத்துன்னு வரலாம். கூடிய சீக்கிரம் இந்த சோதனையிலிருந்தும் மீண்டு வெளியில வந்துருவோம்.